வாங்க வாங்க வாங்க. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. மூன்றாம் நூல் கார்க்கியின் கதைகள். இதை எழுதியவர் திரு கார்க்கி அவர்கள். சிறப்புரை வழங்க செல்வி மகாலட்சுமி அவர்களை வரவேற்கிறேன். நானே பதட்டத்துல என்னமோ பண்ணிட்டு இருக்கேன். சாப்பிடுறது கொஞ்ச நேரம் பேசுமா, டீ குடிச்சுக்கிறேன். மைக்கு நான் ஒரு அழகான போட்டோ அனுப்புனேன், காலையில போட்டு வச்சிருக்காங்க. பொறுப்பிலே பிறந்து தன்னன் புகழிலே கிடந்து சங்கத்து இருப்பிலே இருந்து வைகை ஏட்டிலே தவழ்ந்து கற்றோர் நினைவிலே நடந்து பேதை நெருப்பிலே நின்று ஓரண மறுப்பிலே பயின்ற பாவை பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பால்பட நேர்ந்திடினும் கட்டி இழுத்து அங்கம் பிளந்து இழந்து துடித்திடினும் பொங்கும் தமிழை பேச மறப்பேனோ தேனினும் இனியவழி செந்தமிழ் மொழியை தீந்தமிழ் சுவையே உண்மையும் அவையோரையும் வாழ்த்தி வணங்கி எனது நூல் அறிமுகத்தை நான் துவங்குகிறேன். இன்று நான் அறிமுகப்படுத்த இருக்கும் நூலின் பெயர் கார்கியின் கதைகள். ஃபர்ஸ்ட் சைமனன் என்று சொல்றப்போ கார்கியின் கதைகள்னு சொல்லிட்டாங்க. இன்விடேஷன்ல கூட கார்கியின் கதைகள்னு போட்டுட்டாங்க. அடுத்து பார்த்தா கார்கியின் கதைகள். இந்த ஆசிரியருடைய பெயர் பாண்டியன் அப்படின்னு இதுல குறிப்பிட்டிருக்காங்க. பாண்டியன் அவங்க வந்து கார்கி ஏதோ ஒரு நேம் சொன்னாங்க. எதை இன்ஸ்பயரா வச்சு கார்கி, மதன் கார்கியை இன்ஸ்பயரா வச்சு கார்கின்னு வச்சுக்கிட்டாங்கன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அந்த அண்ணன் வந்து கடைசியா சொல்லியிருக்காங்க கார்கியின் கதைகள் என் அனுபவங்களின் நிழல் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதனால நம்ம ரிவ்யூ முடிச்சுட்டு எல்லா கேள்வியும் அந்த அண்ணன்ட்ட தான் கேட்கணும், ஏன்னா அவங்க அனுபவங்களின் நிழல்னு அதுல போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கார்கியின் கதைகள் புத்தகம் நம்முடைய குமிழ்முனையில 63வது புத்தகமா அண்ணன் வெளியிட்டு இருக்காங்க. இந்த கார்கியின் கதைகள் முழுக்க முழுக்க காதல் நிரம்பிய ஒரு கதையின் தொகுப்பு அப்படின்னு அண்ணன் குறிப்பிட்டிருக்காங்க. அதற்கு உதாரணமா முதல்ல ஒரு கவிதை சொல்லியிருக்காங்க. நான் உன்னை சுற்றி வட்டமிடுகிறேன் என்கிறார்கள், என்ன முட்டாள்தனம், நான் சுற்றுவது என்னையே அப்படின்னு முதல் வரையே வந்து காதல் கவிதையில ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கதை தொகுப்பு வந்து 10 சிறுகதை தொகுப்பு தான் இந்த ஒரு புத்தகம். அது யாழிசை, ரட்டாரி, என் பாவையே, இசைகளின் மொழி, என் உலகமே கேள், தேவதையின் விழிகள், கவிஞனும் ஓவியமும், நிலவை தேடிய பயணம், முதல் பரிசு, சூழ்நிலை பறவை. இந்த 10 சிறுகதையினுடைய தொகுப்பு தான் இந்த கார்கியின் கதைகள் அப்படின்ற ஒரு புத்தகம். நான் வந்து எல்லா கதையும் சொல்ல மாட்டேன், அப்ப நீங்க இந்த புக்கு வாங்க மாட்டீங்கல்ல, அதனால நான் கொஞ்சம் கதை இன்ட்ரெஸ்ட், ஏன்னா என்னை ஈர்த்த கதைகளை இங்க உங்களுக்கு விவரிச்சு இந்த புக்கை வாங்க வைக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன். அதுல யாழிசை முதல் கதை தொகுப்பே வந்து சங்க காலத்துக்குள்ள அண்ணன் கூட்டிட்டு போயிட்டாங்க. இந்த புத்தகமே காதல் அப்படின்னு, காதல்னாலே நம்மளுக்கு சங்க காலம் தான் ஞாபகம் வரும். அது நான் வந்து ஒரு தமிழ் இலக்கியம் 2ஆம் ஆண்டு படிக்கிற மாணவி. காதல்னு எனக்கு சங்க காலம் தான் ஞாபகம் வந்துச்சு. அதே மாதிரி இந்த புத்தகத்திலேயே முதல் கதை தலைவன் தலைவியை பற்றியதான் இருந்தது. உண்மையாவே இந்த உலகத்துல ஒரு மனிதனாவே வாழ வைத்து மைக்கு போட்டுக்கிச்சு 3 நிமிஷம் பேசாதன்னு சொன்னாங்க, 1 நிமிஷத்துல மைக் ஜாலி ஜாலி. ஒரு மனிதனை மனிதனாக வைத்திருப்பது காதல் தான். காதல் வந்து இன்றைய சமூகத்துல காதலுக்கான அர்த்தம் தெரியாததுனாலதான் எத்தனையோ குற்றங்கள் வந்து அரங்கேறிக்கிட்டு இருக்கு. ஆணவ கொலையா இருக்கக்கூடிய, ஏன்னா காதல்ங்கிறது ஒரு ஆண் பெண்ணுக்கு நடுவுல இருக்கிறது மட்டும்தான் காதல் கிடையாது. வையகத்துல வந்து ஒரு இரு வேறுபட்ட பொருள்களுக்கு இடையில இருக்கிற அந்த அன்பு வந்து காதல் தான். இந்த காதல் வந்து இப்ப யாருக்கும் அர்த்தம் தெரியாம போயிடுச்சு, அதனாலதான் நிறைய குற்றங்கள் அரங்கேறுது. நம்மளுடைய தமிழர்களே வந்து
காதலுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. சங்க பாடல்கள் 2381 பாடல்கள் இருக்கு. அதுல 1862 பாடலுமே அகத்திணை சார்ந்ததுதான். அப்போ தமிழர்கள் வந்து புறத்தை விட அகத்தை வந்து பெரிதும் மதிச்சிருக்காங்க, நேசிச்சிருக்காங்க, அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. அதனாலதான் இப்ப இருக்கிற தமிழர்களுக்கும் அப்ப இருக்கிற தமிழர்களுக்கும் ஒரு வேறுபாடு வச்சு பார்த்தா அவங்க அங்க இருப்பாங்க, நம்ம இங்க கிடப்போம். ஏன்னா நம்ம காதலை வந்து மதிக்கிறது இல்ல, அதுக்கான அர்த்தத்தை முழுதா புரிஞ்சுக்கிடவே இல்லை. அண்ணன் வந்து முதல் கதையில எழுதியிருப்பாங்க, ஒரு தலைவன் வந்து தலைவிக்காக இரவு நேரத்துல தலைவி வந்து வியப்பூட்டுற மாதிரி பரிசு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக காட்டுக்குள்ள வேட்டைக்கு செல்றாங்க. இப்போ கானகத்திற்கு சென்ற உடனே அவங்களுக்கு ஒரு துள்ளி குதிக்கிற ஒரு மான் பாக்குறாங்க. அந்த மானை எடுத்து தலைவி கிட்ட கொடுத்தா அவ ரொம்ப விருப்பப்படுவா, ஆசைப்படுவா, அதை கொஞ்சுவா, விளையாடுவான்னு சொல்லிட்டு அந்த மானை பிடிக்க ஓடுறாரு தலைவன். அது துள்ளி துள்ளி ஓடிக்கிட்டே இருக்கு. அது பின்தொடர்ந்து பேய்கிட்டே இருக்கிறப்போ அங்க ஒரு அழகான பெண் உட்கார்ந்து யாழ் வாசிட்டு இருக்காங்க. அண்ணனுடைய கதை இந்த 10 சிறுகதை தொகுப்புலையுமே யாழ் வந்து பெரிதும் இடம்பெற்றிருக்கு. அது ஏன்னு நம்ம கடைசியில கேட்போம். யாழ் வந்து ஒரு பெண் வந்து வாசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பெண்ணை பார்த்தோன்னே தலைவனுக்கு வந்து காதல் வந்துருச்சா. நான் சாக்கிட்டேன், என்னடா தலைவிக்காக கிஃப்ட் வாங்க போன இடத்துல இன்னொருத்தவங்க மேல காதல் வந்துருச்சுன்னு எழுதியிருக்காங்களேன்னு சொல்லிட்டேன். அடுத்ததான் நல்லா வாசிச்சு பார்த்தா கண்டவுடன் காதல் அப்படின்னு அவங்க கிட்ட போய் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் சொல்றாங்க, உங்களை பாக்குறதுக்கு என்னுடைய தலைவியோட முகம் மாதிரியே இருக்கு, அதனால காதல் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துலயுமே அவங்களுடைய தலைவி மாதிரி இருந்தவனதான் காதல் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப பாருங்க, இப்போ வந்து ஒரு போன்ல 2 சிம் கார்டு மாதிரி ஒருத்தன் போல எத்தனையோ காதல் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த யாழ் வந்து கேட்பாங்க, உங்களை பாக்குறதுக்கு வந்து என்னுடைய தலைவி மாதிரி இருக்கு, அதனால உங்களை பார்த்தோன்னே எனக்கு காதல் வந்துச்சுன்னு சொன்னோன்னே இந்த யாழ் மட்டும் தரீங்களா, என்னுடைய தலைவிக்கு நான் பரிசு கொடுக்கணும்பாங்க. அவங்களும் யாழை கொடுத்துருவாங்க, தலைவி கிட்ட போய் கொடுப்பாங்க. இது வந்து ஒரு காதல் கதை. அவ்வளவுதான். எல்லாமே சிறு சிறு கதைகளின் தொகுப்பு தான். அவங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும், நல்ல இன்ட்ரெஸ்டாவும் இருக்கும். அதனால கண்டிப்பா இந்த புக் வாங்குங்க. தலைவன் தலைவி அந்த இன்னொரு தோழி மாதிரி ஒரு கேரக்டர் வராங்க. இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் கான்செப்ட். இதுல இருந்து அண்ணன் என்ன சொல்ல வராங்கன்னு கேட்போம். ஆனா நான் புரிஞ்சுக்கிட்டது வந்து இதுதான். இன்றைய காலகட்டத்துல வந்து காதல் வந்து ஆண் பெண்ணுக்கு நடுவுல இருந்தாலுமே வந்து உண்மையான காதலுடைய அர்த்தம் தெரியாம அதை வந்து பெரிதும் மதிக்கப்படுறது கிடையாது. நானும் இவங்களும் லவ் பண்றேன்னா இவன் எனக்கு செட் ஆகல, அடுத்து இன்னொருத்தின்னு சொல்லிட்டு விருப்பத்துக்கு ஏற்றது போல அவங்களுடைய வாழ்க்கையும் மாத்திக்கிறாங்க, அவங்களுடைய உணர்வுகளையுமே மாத்திக்கிறாங்க. உணர்வுகளுக்கான மதிப்பு வந்து இந்த காலகட்டத்துல பெரிதும் கொடுக்கப்படுறது இல்லை. ஆனா தலைவன் தலைவியை வச்சு இவங்க ஒரு உதாரணம் சொன்னாங்க. அது நீங்க படிக்கிறப்ப உங்களுக்கு புரியும். 2வது வந்து ரட்டாரி. அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் கதையை சொல்றேன், அப்புறம் நீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க, சரியா? அது வந்து ரட்டாரின்னு ஒரு கதாபாத்திரம் இருப்பாங்க. அவங்க வந்து பிணங்கள் எரிக்கக்கூடிய ஒருத்தர். இந்த உலகத்துல வந்து நம்ம பிறக்கிறப்ப எவ்வளவோ சந்தோஷப்படுவாங்க, ஆனா இறக்குறப்ப வந்து அதுதான் இயற்கை நியதி. ஆனா நம்மள எல்லா மனுஷர்களாலையும் அதை ஏத்துக்க முடியாது. ஆனா பிணை எரிக்கிறவங்க நினைச்சு பாருங்க, அவங்க எத்தனை குணத்தை எரிச்சு அவங்க மனசு வந்து எப்படி இருக்கும், அதெல்லாம் அவங்களுக்கு சகஜமா இருந்திருக்கும். அந்த ரட்டாரின்ற கதாபாத்திரமும் அப்படிதான், ரொம்ப இறுகின மனம் படைச்சவங்களா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் இது ஒரு விஷயமே கிடையாது. பிறந்தது சுடுகாட்டுல, நிறைய பிறந்தப்பவே இவங்க பிறந்திருப்பாங்க, அவங்க ஒருத்தவங்களை எரிச்சிட்டு இருந்திருப்பாங்க. அதனால இது வந்து அவங்க வாழ்வியல் வந்து இது ரொம்ப சகஜமான ஒரு விஷயமா இருக்கும். அப்ப இந்த ரட்டாரின்ற ஒரு கதாபாத்திரத்துக்கு வந்து எந்த ஒரு உணர்வுமே இருக்காது. மத்தவங்க அழுகிறதா, இதுக்கு போட்டு ஏன் அழுதுகிட்டு இருக்கான், அப்படிதான் அவங்களோட மைண்ட் செட் இருக்குமா. அப்போ காதல், அன்பு, பாசம் இதெல்லாம் பெரிதும் வந்து அவங்களுக்கு அதோடைய மதிப்பு தெரிஞ்சிருக்காது. அப்ப அந்த ஊர்ல வந்து ஒரு மாயாவின்னு ஒரு பெண், அவங்க வந்து ஒரு தெய்வ கடாட்சம் பொருந்தி ஒரு அழகான பெண் அப்படின்னு அவங்கள வர்ணிச்சிருக்காங்க. அந்த மாயாவி இறந்து வர்றப்போ அந்த பெண்ணை வந்து தகனம் பண்றதுக்கு அந்த அண்ணன் எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க ரட்டாரி. அப்பதான் முதல்ல அந்த பெண்ணை பார்த்தோம்னா அவங்களுக்கு காதல் வருதான், கண்ணுல இருந்து கண்ணீர் வருதான், அந்த கல்லான நெஞ்சம் வந்து உருகி அப்படி மலருதான். இதெல்லாம் வந்து கதையில தான் நம்மளால படிக்க முடியும். ஏன்னா உயிருள்ள ஜட மாதிரி அங்கிட்டு அலைஞ்சிட்டு இருந்தே ஒண்ணும் நம்மளுக்கு மனசுல பூக்க மாட்டேங்கி, கண்ணுல கண்ணீர் வர மாட்டேங்கி. ரட்டாரிக்கு வந்து ஒரு பிணம் தான் இருந்தாலும் மாயாவின்ற ஒரு பெண்ணை பார்த்துட்டு அவங்களுடைய உணர்வு வந்து ஒரு கண்ணுல இருந்து கண்ணீர் வர அளவுக்கு ஒரு உணர்வு பொங்குது அப்படின்னா கதையில மட்டும்தான் இது சாத்தியப்படும். ஆனா அண்ணன் வந்து அதையுமே அழகா விவரிச்சிருக்காங்க.
ஏன்னா 60 வயசு பாட்டியா இருந்தாலும் 5 வயசு குழந்தையா இருந்தாலும் ஒரு பெண் ஒரு உடலா மட்டுமே பார்த்து இன்னைக்கு எவ்வளவு குற்றங்கள் அரங்கேறிட்டு இருக்கு. இப்ப நம்ம தூத்துக்குடியில கூட 12th படிக்கிற பொண்ணை வந்து பாலியல் கொடுமைக்கு உட்படுத்தி வெட்டி கொண்டு போட்டிருக்காங்க. அது வந்து பெரிதும் பேசப்படுற ஒரு விஷயமா இருக்கு. இப்படி இருக்கிறப்போ ஒரு பிணத்தின் மேலேயும் வந்து ஒரு ஆண்மகனுக்கு காதல் வருது அப்படின்றது வந்து அண்ணன் வந்து அழகா விவரிச்சிருக்காங்க. வாழ்த்துக்கள் அண்ணன். அதுக்கப்புறம் வந்து இசைகளின் மொழி, இதுல வந்து அண்ணனே வந்து கதாபாத்திரம் வந்திருக்காங்க. கார்கி அண்ணன் வந்து அண்ணனுக்கு கவிதை வந்து ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அந்த கதையிலயுமே வந்துட்டு கவிதை சொல்ற ஒரு குழந்தையா இவங்களை பாவிச்சிருக்காங்க. குழந்தைன்னு அதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கவிதை சொல்லிட்டு இருக்கிறப்போ ஒரு பெண் தோழி அண்ணன் அதுலயுமே யாழ் வந்திருக்கு. யாழ் இசை வந்து கார்கி அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று அதுல காமிச்சிருக்காங்க. அப்போ அந்த அரங்கேற்றம் நடந்துட்டு இருக்கு, யாழ் இசை அரங்கேற்றம். அப்ப இவங்க அதுல ஒரு கெஸ்டா போறாங்க. ஒரு உண்மையான யாழ் இசை அந்த ப்ரோக்ராம் வந்து எப்படி இருக்கும் அதை நேர்ல பார்க்கணும் அப்படின்றதுக்காக போறாங்க. அப்போ வந்து இவங்களுடைய தோழி போய் பேசுறாங்க. இவங்க கவிதை சொல்றாங்க, அவங்க யாழ் வசிக்கிறாங்க. 2 பேரும் அதுக்கப்புறம் பேசுறாங்க. அதாவது இசையும் மொழியும் இது மூலியமா அவங்களுக்கு ஒரு நட்பு ஏற்படுது. அதுக்கப்புறம் அது வந்து காதலா மாறுது. இந்த மாதிரி கொண்டு போறாங்க. அதாவது ஒரு திறமை மூலியமா ஒரு கலையின் மூலியமா எப்படி காதல் உருவாகுது. காதல்ங்கிறது சும்மா பார்த்தோன்னு பிடிச்சிச்சு, அவ அழகா இருந்தா பிடிச்சிருச்சு இந்த மாதிரி இல்லாம எந்தெந்த வகையில எல்லாம் காதல் வரும், அது எந்த மாதிரியான உணர்வுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு அண்ணன் வந்து ஒவ்வொரு கதையிலுமே சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கதை இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கல்லூரி படிக்கிற காலகட்டத்துல வந்து ஒரு மாணவன் வந்து பிறந்த நாள் அப்போ கடற்கரையில உட்கார்ந்து அந்த நிலாவை ரசிக்கிற மாதிரி இருக்கு. நிலா அப்படின்ற வார்த்தையுமே அண்ணனுடைய கதை தொகுப்புல அதிக இடத்துல இடம் பிடிச்சு. நிலா, யாழ், கவிதை இந்த 3 அதிக இடத்துல இடம் பிடிச்சிருக்கு. அப்போ இன்னொரு மாணவியும் வந்து அங்க உட்காந்து நிலாவை ரசிச்சுட்டு இருக்காங்க. இப்படி டெய்லி அவங்க ஒரு வாரம் இப்படி தொடர்ந்து அங்க ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு பாத்துட்டே இருக்காங்க. கடைசியில் அந்த பொண்ணு நோட் பண்ணிருப்பாங்க. அடுத்து 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து நிலாவை ரசிக்கிறாங்க. அடுத்து இவங்களுக்குள்ள ஒரு நட்பு ஏற்படுது. கல்லூரி முடிகிற நாட்கள்ல வந்து ஏதோ பிரிஞ்சே ஆகணும்ன்ற மாதிரி கண்ணீர் துளிகளோட அவங்களுக்கு இடையில ஒரு பிரிவு வருது. இந்த மாதிரி சிறு சிறு கதை தொகுப்புகளை வந்து அண்ணன் வந்து அழகா விவரிச்சிருக்காங்க. அண்ணனுக்கு வந்து இந்த புத்தகத்தை எழுதுனதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். எல்லாரும் ஒரு கை தட்டுங்க. என்ன சொல்லுங்க விவேகானந்தர் இருக்காருனால அவங்க கிட்ட வந்து விவேகானந்தர்கிட்ட வந்து ஒரு பெண் போய் சொல்லி அவங்கள வந்து லவ் பண்ணிருக்காங்க விவேகானந்தரை. அவங்க போய் லவ்வை டைரக்டா ப்ரப்போஸ் பண்ணாம உங்களே மாதிரி நான் அமெரிக்காவுக்கு நான் ஒரு குட்டி விவேகானந்தரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவரு எவ்வளவு பெரிய ஆளு நம்ம கிட்டேவான்னு சொல்லிட்டு அப்ப என்னையவே பிள்ளையா தத்து எடுத்துக்கோங்க தாயே அப்படின்ட்டாராம். அந்த மாதிரிதான் அண்ணனுடைய கதையை வாசிக்கிறப்போ இவங்க லவ் பண்றாங்களா ஃப்ரெண்டுக்கு மேல லவ் இருக்கு இந்த மாதிரி நிறைய டவுட் எல்லாம் வரும். இருந்தாலுமே இப்ப இருக்கிற காதலர்களை கம்பேர் பண்றப்போ இந்த புத்தகத்துல இருக்கிற ஒவ்வொரு கதை தொகுப்புமே உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய காதலா இருக்கு. அதாவது முதல் கதையை பார்த்தா அவனுடைய காதலி வந்து வியப்படையணும், ஆச்சரியப்படணும், வந்து ரொம்ப சந்தோஷப்படணும், அவன் முகத்துல சந்தோஷத்தை பார்க்கணும்ட்டு பரிசு தேடி போறாங்க. அடுத்த நிறைய தடைகளை தாண்டி அவங்க ஒரு பெண் இருக்கா, அவளையும் மீறி அவதான் பெரிய தடை, அவளையும் தாண்டி அவன் காதலிக்கு பரிசு கொண்டு வரான். அடுத்த ஒரு கதையை பார்த்தா கல்லூரி பருவத்துல இப்படி ஒரு காதல் ஏற்படுது. அது நட்பா காதலாம் தெரியாம பிரிய மனம் இல்லாம பிரியிறாங்க. இருந்தாலும் அதுக்கு இடப்பட்ட உணர்வுகளை வந்து இவங்க ரொம்ப மிகைப்படுத்தி இந்த புத்தகத்துல எழுதியிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு கதை தொகுப்புமே வந்து உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடியதா இருக்கு. அதுதான் இந்த புக்ல வந்து ரொம்ப பெஸ்டான ஒரு விஷயம். அதனால இப்போ உள்ள என்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் இந்த புக்கு படிங்க. அப்பதான் காதல்னா என்ன, உணர்வுனா என்ன, உண்மையான காதல் எப்படி இருக்கும், எந்த உணர்வுக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு வேறுபாடு நம்மளுக்கு தெரியும். அதனால எல்லாரும் படிங்க. ஷெரீப் தாத்தா வந்து அவங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து உணர்வு இங்க வச்சுட்டாங்க. படிக்கணும்னா படிங்க தாத்தா, பாட்டிக்கு வந்து கிஃப்ட் பண்ணி
தாத்தா என்றும் இளமை அப்படின்னு ஆவடிலட்சுமி அக்கா சொல்றாங்க. அதனால நிச்சயமா நீங்க இந்த புத்தகத்தை படிங்க தாத்தா. இங்க உள்ள எல்லாருமே படிங்க. கல்யாணம் முடிஞ்சாலும் கல்யாணம் முடியலனாலும் இந்த புத்தகத்தை படிங்க. உங்களுக்கும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வருவாங்க, அவங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்க. உங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் வருவாங்க, அவங்க ஆமா கேர்ள் ஃப்ரெண்டோட உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்துறாங்க, அது தப்பா போயிடும். அதனால எல்லாரும் எல்லாருடைய உணர்வையும் மதிக்கணும். காதல்ங்கிறது ஒரு ஆண் பெண்ணுக்கு இடையில உள்ள உணர்வு மட்டும் கிடையாது. இப்போ மழை வருது, அது என்ன காரணத்துக்காக வராது? இந்த பூமியின் மேல உள்ள தீராத காதல்னால எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம வருது. எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு உன்னதமான அன்பு தான் காதல் அப்படின்னு இந்த புக்கு சொல்லுது. எல்லாரும் படிங்க. எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த சைமன் அண்ணன் அவர்களுக்கும் குமிழ்மொழி பதிப்பகத்திற்கும் மிக்க நன்றி. அடுத்து நம்ம எல்லாரும் இங்க ஒரு புக்கு போடணும், அதை ரிவ்யூ பண்ணணும். அண்ணன் ரிவ்யூ பண்ணுவோம். நன்றி, வணக்கம். தற்போது அவர்களுக்கு இருக்கிறோம். மம்மி டாடி ஒயிட் ரைஸ் வெள்ளச்சாமி வந்திருக்கு. சர்ப்ரைஸ் பண்ணுங்க.